இந்த சகலகலாவல்லி மாலையை எழுதியவர் குமரகுருபரர். 10 பாடல்கள் சரஸ்வதி தேவியின் மீது மிகவும் அற்புதமான மந்திர தமிழிலே செய்திருக்கிறார். தாராஷுகோவும் அனுமதி கொடுக்கிறான். அனுமதி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த இடம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது எங்கே கருடன் பறக்கிறதோ அந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்கிறார் குமரகுருபரர். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, காசியில கருடன் பறக்காது என்பது விதி. இதனால கருடன் பறக்காத இடம் காசி. ஆனால் அதையும் மீறி கருடன் பறந்தது. அதனுடைய விளைவாக அந்த இடம் குமாரசுவாமி மடத்திற்கு கொடுக்கப்பட்டு இப்பொழுது கூட நீங்கள் காசிக்கு போனால் நல்ல தமிழ் சாப்பாடு வேண்டுமானால் அந்த குமாரசுவாமி மடத்தில் நீங்கள் சென்று சாப்பிடலாம். ஆச்சாரிய சரணத்வந்த்வ ஸ்மிருதேர் வாச்சகரூபிணம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியாம் நாகமத்ர பிரபுர்யதா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் சகலகலாவல்லி மாலை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தமிழ் மந்திரத்தை தொடராக பார்க்க போகிறோம். இந்த சகலகலாவல்லி மாலையை எழுதியவர் குமரகுருபரர். 10 பாடல்கள் சரஸ்வதி தேவியின் மீது மிகவும் அற்புதமான மந்திர தமிழிலே செய்திருக்கிறார். இந்த மாலையானது இயற்றப்பட்ட வரலாறு மிகவும் ருசிகரமானது. அதை முதலிலே பார்த்து விடலாம். குமரகுருபரர் வாழ்ந்த காலத்திலே அவர் இங்கே தமிழகத்திலிருந்து காசிக்கு அனுப்பப்பட்டார். எதற்காக என்றால் அங்கே கேதார் காட் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த கேதார் காட்டிலே குமாரசுவாமி மடம் என்று நம்முடைய தமிழக ஆதீனங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் அப்பொழுது கவனிப்பார் இல்லாமல் போனதனாலே எந்த விதமான வழிபாடும் இல்லாமல் கோவிலும் சிதிலமடைந்து, கேதாரேஸ்வரர் கோவிலும் சிதிலமடைந்து கிடக்கிறது. அந்த சூழலிலே குமரகுருபரர் அங்கே சென்று அந்த மடத்தை மீண்டும் புதுப்பித்து கட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு காசியிலே வாசம் செய்து வருகிறார். அப்பொழுது காசியை ஆண்டு கொண்டிருந்தவன் தாராஷுகோ. தாராஷுகோ அவுரங்கசீபுடைய மூத்த அண்ணன். அவுரங்கசீப் இங்கே முகலாய சக்கரவர்த்தியாக தில்லியிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது தாராஷுகோ அங்கே காசியிலே ஆளுநராக இருக்கிறான், கவர்னர். தாராஷுகோ தான் மூத்தவன், அவுரங்கசீப் கடைசி 4வது தம்பி. இடையில் இருக்கக்கூடிய 2 தம்பியர்களையும் ஆட்சி போட்டியிலே அவுரங்கசீப் கொலை செய்து விட்டான். அதனால தாராஷுகோ எங்கே தனக்கும் அதே கதி வந்துவிடப் போகிறதோ என்று பயந்து அங்கிருந்து தில்லியிலிருந்து கிளம்பி காசிக்கு வந்து, அப்பா நான் டெல்லிக்கு பக்கத்தில் கூட வரவில்லை, நீயே ராஜாவாக இருந்து கொள் என்று காசியிலே ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். இது அந்த காலத்தினுடைய அரசியல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிலைமையிலே இங்கிருந்து சென்று குமரகுருபரர் அங்கே கேதாரேஸ்வரர் கோயிலை மீண்டும் எடுத்து கட்டுவதற்கும் குமாரசுவாமி மடத்தை உருவாக்குவதற்குமான முயற்சியிலே ஈடுபடுகிறார். அவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே என்ன நடக்கிறது என்றால், அரசாங்க அனுமதி பெற வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அப்பொழுது தாராஷுகோவினுடைய அவைக்கு சென்று அங்கே தாராஷுகோவினிடத்திலே அவர் கேட்கிறார், இந்த மாதிரி எங்களுக்கு இங்கே சொத்து இருக்கிறது, இந்த கோவிலும் எங்களுடைய நிபந்தம் இருக்கிறது, அதனாலே உங்களுடைய அனுமதியோடு கூட நான் அங்கே சில மாற்றங்களை செய்ய விரும்புகிறேன், இதற்கெல்லாம் அரசாங்க அனுமதி எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்கிறார். இயல்பாகவே முகலாய ஆட்சியாளர்கள் ஹிந்து மதத்தை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை. இதை நான் ரொம்ப லைட்டாக சொல்கிறேன். உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் ஹிந்து மதத்தை அழிப்பதிலே ஆர்வம் காட்டினார்கள். அதற்கு தாராஷுகோ ஒரு விதிவிலக்கு. ஓரளவுக்கு அவனுடைய கொள்ளுத்தாத்தா அக்பரை போன்றவன் தாராஷுகோ. அக்பருக்கு ஹுமாயூனுக்கு இருந்த அளவு, அவுரங்கசீபுக்கு இருந்த அளவு மதவெறி கிடையாது. பிற மதங்களின் மீது அந்த அளவுக்கு துவேஷம் கிடையாது. ஆனால் இவர்கள் இருவருக்கும், அவுரங்கசீபுக்கும் ஹுமாயூனுக்கும் பாபருக்கும் இருந்தது அதீதமான மதப்பற்று. அதன் மூலமாக பிற மதங்களின் மீது துவேஷம் இரண்டுமே இருந்தது. தாராஷுகோ அக்பரை ஒத்தவன். அவன் இதை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருந்தான். இந்த அனுமதியை எல்லாம் கொடுப்பதற்கு அவன் தயார்தான். ஆனால் அவனுடைய அவையிலே இருந்த மந்திரிகளும் பிறரும், அவர்கள் மூலமாக இவனுக்கு ஒரு சிறிய பிரச்சனை என்னன்னா, ஒருவேளை ஹிந்து மதத்திற்கும் பிற மதங்களுக்கும் தான் மிகவும் அனுகூலமாக இருக்கிறோம் என்பது தெரிந்தால் அதை
அவுரங்கசீபுடைய ஒற்றர்கள் டெல்லியிலே கூறினால் அதை சாக்காக வைத்துக்கொண்டு ஒருவேளை தன்னுடைய தம்பி தனக்கு ஏதேனும் ஆபத்து விளைவிக்கலாம் என்கின்ற அரசியல் பின்புலம் இருக்கிறது. இதனால தாராஷுகோ உடனடியாக அனுமதி கொடுக்கவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறான், ஐயா நீங்கள் என்ன பேசுறீங்க என்றே எனக்கு புரியவில்லை. இவர் தமிழிலே பேசுகிறார், சமஸ்கிருதத்திலும் பேசுகிறார், 2 மொழியுமே அவனுக்கு புரியவில்லை என்று சொல்கிறார். எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றே புரியவில்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுடைய மொழியிலே வந்து சொல்லுங்கள், நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று கூறிவிடுகிறார். மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அங்கே வேண்டுமென்றே இவரை அவமதிக்கும் விதமாக நீ பேசுவது எனக்கு புரியவில்லை, என்னுடைய பாஷையிலே பேசு என்று சொல்லிவிடுகிறார். அது என்ன மொழி? பாரசீக மொழி. அவர்கள் பேசியது ஹிந்துஸ்தானி என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் ஹிந்துஸ்தானி என்பது இன்னமும் கொஞ்சம் பின்னாளிலே உருவான மொழி. அப்பொழுது தாராஷுகோ பேசிக்கொண்டிருந்த மொழி அவர்களுடைய அலுவலக மொழியாகவும் அரசாங்க மொழியாகவும் இருந்தது பாரசீகம்தான். அந்த பாரசீக மொழியில இவர் பேச வேண்டும். அவர் எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பாரசீகம் தெரியாது போடா அப்படின்னு சொல்லலை. மாறாக என்ன செய்தார், இரவு வந்து அமர்ந்து சரஸ்வதி தேவியை தியானித்து இந்த 10 பாடல்களையும் இயற்றுகிறார். சகலகலாவல்லி மாலை. இந்த 10 பாடல்களையும் இயற்றி முடித்த உடனே அவர் என்ன கேட்கிறார், எனக்கு நாளைக்கு காலையிலேயே பாரசீக மொழியை அந்த மொழியிலேயே பிறந்து வளர்ந்தவன் போல நான் பேச வேண்டும். அந்த விஷயமும் அவருக்கு சித்தியாகி விடுகிறது. அடுத்த நாள் காலையில் நேராக அரசவைக்கு செல்கிறார், பாரசீக மொழியிலே பேசுகிறார். இது விஷயம் கிடையாது. குமரகுருபரரை நீங்கள் எந்த கோவிலிலே எந்த மடத்திலே இல்லை நீங்கள் கூகுளிலே போட்டு தேடி பார்த்தால் கூட அவர் ஒரு சிங்கத்தின் மேலே உட்கார்ந்திருப்பது போன்ற படங்கள் வரும். இது வரலாறு. என்னன்னா, காலையிலே எந்திரிச்சு இவர் அரசவைக்கு சும்மா போகவில்லை. தன்னுடைய மந்திர சித்தியினாலே அவர் அணிமாதி அஷ்டமா சித்திகளும் பெற்ற மிகப்பெரிய சித்தராகவும் இருந்தவர். அதன் மூலமாக அவர் ஒரு சிங்கத்தை வசியம் செய்து, உண்மையான உயிரோடு இருக்கக்கூடிய ஆண் சிங்கம், அதன் மீது ஏறி அமர்ந்து நேராக அப்படியே அரசவைக்கு போகிறார். அரசவையில் என்ன நடந்திருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் கைகாலெல்லாம் நடுங்கி விட்டது. யாரா அது சிங்கத்து மேலே உட்காந்து வராரு ஒரு சாமியார், எவனாவது தடுத்து நிறுத்த முடியுமா? போய் உட்கார்ந்து கொண்டு, நீ உட்கார்ந்திருப்பது சிங்காசனம், நான் உட்கார்ந்திருப்பது உண்மையான சிங்க ஆசனம், இப்போ நான் உன்னுடைய மொழியிலேயே பேசுகிறேன், எனக்கு அனுமதி கொடு என்கிறார் குமரகுருபரர். தாராஷுகோவும் அனுமதி கொடுக்கிறான். அனுமதி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த இடம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது எங்கே கருடன் பறக்கிறதோ அந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்கிறார் குமரகுருபரர். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, காசியில கருடன் பறக்காது என்பது விதி. ராமாவதாரத்திலே ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து விடுகிறது ராவணனை கொலை செய்த காரணத்தினால. அதற்காக சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறிவிடுகிறார்கள். அப்பொழுது கைலாயத்திலிருந்து ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு ஹனுமார் வந்து கொண்டிருக்கிறார். வரும் வழியிலே காசியிலே பைரவர் அவரை தடுத்து நிறுத்துகிறார். நீ இதற்கு மேலே இந்த லிங்கத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது, இதை இங்கேயே வைத்து விடு என்று. அப்பொழுது ஹனுமாருக்கும் பைரவருக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்திலே கருடன் ஆஞ்சநேயருக்கு உதவி செய்கிறார், நந்தி பைரவருக்கு உதவி செய்கிறார். இந்த காரணத்தினால என்ன நடக்கிறது என்றால், சாபம் விட்டு விடுகிறார்கள் 2 பேரும், பைரவரும் ஆஞ்சநேயரும். பைரவர் என்ன சாபம் விடுகிறார்னா, காசியில இதற்கு மேல கருடன் பறக்கக்கூடாது. ஆஞ்சநேயர் என்ன சாபம் விடுகிறார்னா, மாடுகள் இனிமேல் இந்த காசியில முட்டக்கூடாது என்று. இப்பொழுது நீங்கள் போனால் கூட அங்கே தெருவில் எல்லாம் மாடுகள் படுத்து கொண்டிருக்கும். நகரவும் நகராது, ஆனால் நீங்கள் எவ்வளவு விரட்டினாலும் எழுந்து முட்டவும் செய்யாது. இதனால கருடன் பறக்காத இடம் காசி. ஆனால் அதையும் மீறி கருடன் பறந்தது. அதனுடைய விளைவாக அந்த இடம் குமாரசுவாமி மடத்திற்கு கொடுக்கப்பட்டு, இப்பொழுது கூட நீங்கள் காசிக்கு போனால் நல்ல தமிழ் சாப்பாடு வேண்டுமானால் அந்த குமாரசுவாமி மடத்தில் நீங்கள் சென்று சாப்பிடலாம். இப்பொழுதும் அங்கே அன்னதானங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கேதார் கட்டத்திலே கேதாரீஸ்வரர் கோவில் இருக்கிறது. இது எல்லாம் சாத்தியமானதற்கு காரணம் இந்த சகலகலாவல்லி மாலை என்கிற ஒரு அற்புதமான தமிழ் மந்திர நூல். இதை நாம் தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளிலே ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம்.